ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பச்சரிசி உப்புமா. எப்போவுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமைனா பச்சரிசி உப்புமா பொங்கல் இது தாங்க இருக்கும். ஏன்னா காலையில் சனிக்கிழமைக்கு காலையில் காகத்துக்கும் வைக்கிறதுக்கு தனியாக இது பண்ணாட்டி என்னன்ட்டு நான் அப்படி செஞ்சுக்கிறேங்க. பச்சரிசியை நல்லா 1 கப்பு நம்ம நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்துக்குங்க. 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணிங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 1 கப்பு தேங்காய், இது தாங்க இதுக்கு தேவைப்படும். நம்ம ரெடி பண்ணிக்கிட்டால் கருவேப்பிலை இருந்தால் போதும், ரெடி பண்ணிக்கிட்டோம்னா போதும். நல்லெண்ணெயை விட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டுட்டு வறுத்துட்டு 1 கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த அரிசி அள்ளி போட்டுக்கணுங்க. அரிசி அள்ளி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் நல்லா 1 கப்பு தேங்காய் துருவி இதில் போட்டுட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் நமக்கு எது கிடைக்குதோ அதை போட்டு ஊற்றி கிளறி எடுத்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி நமக்கு உப்புமா கிடச்சிருங்க. சூப்பராக இருக்கும். காலையில் நீங்கள் காகத்துக்கு சனிக்கிழமைக்கு வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பச்சரிசி உப்புமா செஞ்சு பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ. செம்ம டேஸ்ட்டாக. இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, துவரம்பருப்பு சட்னி சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.